ஈரான் இதை வாங்கின பிற்பாடு ஈரான் அரசு நிலக்குலைஞ்சிரும், ஆட்சி மாற்றம் வந்துடும் நினைச்சாங்க. ஆனா அதற்கு நேர்மாறா ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு பதிலா புது ஆட்சியாளர்கள் உடனே வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாம IRGC பதில் தாக்குதல்களை ஈடுபட ஆரம்பிச்சது. ஈடுபடுறது மட்டும் இல்லாம முதல் கட்ட தாக்குதல்கள் எல்லாமே அமெரிக்க தளவாடங்களை நோக்கி இருந்தது. ஸோ அமெரிக்காவை நம்பினா நம்ம நாடும் அழியும் சொல்லிட்டு ஒரு விதத்துல பயத்தை காட்டிட்டாங்கல்ல. ஒரு படத்துல சசிகுமார் இவன் சொல்லுவான் பாருங்க, ஜெய் சொல்லுவான் பாருங்க, சசிகுமாருக்கு உயிர் பயம் காட்டிட்டாங்க பரமா அப்படின்ட்டு. அது மாதிரி ஆயிடுச்சா? பட் அமெரிக்காவோட பேஸுங்க அழிஞ்சா புது பேஸுங்க கட்டுறதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும், உயிர் சேதம் எவ்வளோ. இது இல்லாமல் அவங்களோட படைகளை ராக்கெட் லான்ச் மிசைல்ஸ் கையில் இருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்களை தயார் பண்ணியிருக்காங்க. 80,000 ட்ரோன்களை தயார் பண்ணியிருக்காங்க, கமகசி ட்ரோன்ஸை, ஷஹீத் ட்ரோன்ஸை. இந்த ட்ரோன்களை ஷியா மிலிட்டியாஸ்கிட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சவுதி வரைக்கும் போய் தாக்க முடியும். வெனிசுவேலா மாதிரி ஒரு அட்டாக் பண்ணால் ஈரான் காலின்னு நினச்சாங்க, குறைந்து மதிப்பீடிட்டு விட்டார்கள். அதுதான் அவங்க செய்த தவறு. ஆயுதங்கள் அதாவது வெகுவாக குறைந்த வண்ணம் உள்ளது. அதாவது நாளுக்கு நாள் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் உற்பத்தி இல்லை, ஆனால் அதிக எக்ஸாஸ்ட் ஆகிட்டு. முதல் கட்ட போர் அமெரிக்கா ஜெயித்ததாக இருந்தாலும் இந்த போர் நீடிக்க அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வமான தகவலே என்ன சொல்லுதுறான்னா, அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் சொல்வதே 10 நாளைக்கு மேலே நம்மளுக்கு தேவையான ஏவுகணைகள் இல்லை. இதில் அதான் நான் முதலையே சொன்னேன், யார் முதல் கன்சுமிட்டுவது தான் இந்த போர் தந்திரம் அப்படின்ட்டு. ஈரான் அதனால தான் முதல்ல இருக்கிற பேஸ் எல்லாத்தையும் அடித்தாங்க, அமெரிக்காவுக்கு சப்ளை கட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன் அவ்வளோதுக்கு அப்ரஹாம் லிங்கன் கப்பல் முதல்ல ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் கிட்டே இருந்து பின்வாங்கி கல்ஃப் ஆஃப் ஒமன் கீழே வரைக்கும் வந்து அதுலேருந்து பின்வாங்கி அரபிக்கடலுக்கே வந்துருச்சு. இப்போ பின்னாடி எப்படி போக ஆரம்பிச்சிச்சு, பயந்துட்டாங்க. சப்பி தவறி அது மொத்தம் தாக்கப்பட்டாலோ நடுக்கடலில் முழுகிடுச்சனாலோ இம்பேக்ட் அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 5000 பேர் ஒரே வாட்டி காலின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நிறைய பேர் செத்து போவாங்க. அமெரிக்க வீரர்கள் சாகலாம், அமெரிக்க மக்கள் சாகலாம், அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு சேதம் ஏற்படும். அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ஸ்தாபனங்கள் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் கூட பெரிய சேதம் ஏற்படும். இப்போ ரீசெண்டாக நேற்று கிடைச்ச தகவல் படி ஈரானில் ஒரு சின்ன பூகம்பம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வழக்கமாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணாலும் அது மாதிரி பூகம்பம் நடக்கும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரத்தில் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின் சார். சார், இப்போ ஈரான் சொல்லியிருக்காங்க நீண்ட நாள் போருக்கு நாங்கள் தயார் அப்படின்னு இருக்கிறாங்க. அமெரிக்கா சொல்லுது இன்னும் 4 வாரங்கள் அப்படின்னு ட்ரம்ப் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. இப்போ 5 வாரங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், அது எப்படி பார்க்குறீங்க சார்? இது சாத்தியமா ஈரானுக்கு சாத்தியம். காரணம் நான் சொல்கிறேன். ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் டேவிட் கெயின் அவர் கொடுத்துருக்கிற ட்ரம்ப் கொடுத்த போருக்கு முன்னாடியே கொடுத்த அறிக்கையில் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட முப்படைகளுக்கு சேர்ந்த போல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டின்னு இருக்கு, அதோட தலைவர் சேர்மன். அவர் கொடுத்த அறிக்கை, ஜெனரல் கெயின் கொடுத்த அறிக்கையின்படி 2 விஷயங்கள் அவர் மேற்கோள் காட்டினார். பெருத்த உயிர் சேதம் அமெரிக்காவுக்கு ஏற்படும், நிறைய பேர் செத்து போவாங்க, அமெரிக்க வீரர்கள் சாகலாம், அமெரிக்க மக்கள் சாகலாம், அமெரிக்க தூதரக அதிகாரிகளுக்கு சேதம் ஏற்படும். அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ஸ்தாபனங்கள் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் கூட பெரிய சேதம் ஏற்படும். இதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். அடுத்து நம்மளோட இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டி தேவையான அளவுக்கு நம்ம இன்னும் ரேம்ப் அப் பண்ணல, அதாவது அதிகரிக்கலை. உதாரணத்துக்கு பேட்ரியாட் ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்வாங்க. பேட்ரியாட் அதாவது உள்வரும் ஏவுகணையை தடுத்து நிறுத்துறதுக்கான ஏவுகணை, கீழே இருந்து தாக்கக்கூடிய ஏவுகணை. அந்த ஏவுகணைகள் உற்பத்தி நம்ம ஒரு வருடத்துக்கு 600 தான் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு மொத்தம்? ஆமாம், தாடி 200 தான் பண்ண முடியும். ஸோ மொத்தம் சேர்த்தா 800. அதில் ஒரு கணிசமான அளவு யுக்ரைனுக்கு கொடுத்துருக்கோம்.
அதே அளவிலான மிசைல்ஸை வந்து நம்ம இவங்களுக்கும் கொடுத்துருக்கோம், இஸ்ரேலுக்கும். ஸோ நம்மக்கிட்ட சப்போஸ் இப்போ ஈரான் வந்து கைபர் ஷக்கீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் அனுப்புனாங்க இஸ்ரேல் பாராளுமன்றத்தின் மீது, அதாவது பிரதமர் அலுவலகம் மீது தாக்குனாங்க அதை, நெத்தனியாஹு அலுவலகத்தின் மீது. அந்த மிசைல் ஆனது வந்து லிக்விட் ப்ரொபல்டு, சாலிட் ப்ரொபல்டும் இருக்குது, லிக்விட் ப்ரொபல்டும் இருக்குது. சாலிட் ப்ரொபல்டு உடனே எடுக்கும், லிக்விட் ப்ரொபல்டு கொஞ்சம் லேட்டாக இதாகும், அதுக்கு இக்னிஷன் பாயிண்ட் வந்து கம்மி. அது என்ன சார் சாலிட் லிக்விட்? உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபியூயல் என்ன, எரிபொருள் என்ன, இங்கேருந்து போகிறது ஃபயர் பண்ணி இல்லை எரிபொருள் சாலிட் ப்ரொப்பலண்ட், லிக்விட் ப்ரொப்பலண்ட் ரெண்டு டைப் இருக்கு. சிலது வந்து சாலிட் அண்ட் லிக்விட் ரெண்டும் காம்பினேஷனும் இருக்கும். அதே மாதிரி சேட்டலைட்லையும் சாலிட் ப்ரொப்பல், லிக்விட் ப்ரொப்பல்ட் இருக்கு. ஸோ என்ன ப்ரொப்பலண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு ஏவுகணைக்கு முக்கியம். ஏவுகணை போகுதுன்னா அது பின்னாடி நெருப்பு வரும் பார்த்தீங்களா, அது ஏதோ ஒன்று எரிஞ்சாதானே அது ஃபியூயல் இருக்கும். உள்ள ஃபியூயல் என்ன ஃபியூயல்ன்றது தான் அது என்ன ப்ரொப்பலண்ட்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இதை சாலிட் ப்ரொப்பலண்ட், லிக்விட் ப்ரொப்பலண்ட் ஏவுகணை கைபர் ஷக்கீன்ன்றது. இதே ஃபத்தே வந்து சாலிடு, ஃபத்தே 1, ஃபத்தே 2, ஃபத்தே 3 அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கடான்னா அது ஹைப்பர்சோனிக் வேறு. ஹைப்பர்சோனிக்னா 5 மேட்ச்க்கு மேலே இருந்தால், 5 மேட்ச் அண்ட் அபவ் இருந்தால் ஹைப்பர்சோனிக். ஈரான் கிட்ட இருக்கிறது 5 மேட்ச் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேர் 10, 13, 16ன்னு சொல்கிறாங்க. ஒரு மேட்ச்னா சவுண்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவல். அப்போ 5 மடங்கு சவுண்டோட, அப்போ நான் பேசுகிற ஒலி இருக்குது பாருங்க, அந்த பேச்சு, இந்த வார்த்தை உங்கள் காதுக்கு வந்து சேர்றதுக்கு 5 மடங்கு ஃபாஸ்ட்டு. அப்போ அது ரேடாரில் பிளிப்பு, அதாவது ஒரு எதிரி நாட்டிலேருந்து வரக்கூடிய ஏவுகணை நான் ரேடாரில் பார்க்கறதுக்கு முன்னாடி அது வந்துடும். ஸோ இது மாதிரி ஏவுகணைகளை கீழே இருந்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்த தாடு, பேட்ரியாட்டு, அயன்டோமில் இருக்கக்கூடிய ஸ்லிங்கு, டேவிட் ஸ்லிங்கு, ஏரோ இதெல்லாம். ஸோ இதெல்லாம் அடிச்சுக்குதுன்னா இதெல்லாம் காஸ்ட்லி. இது ஒன்று வந்ததுன்னா இது 2 அனுப்பி ஆகணும். 1 மிஸ் ஆச்சுன்னா கூட 1 அடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ எத்தனை இது வந்து யூஸ் பண்ணோம்? அப்போ 1க்கு 2ன்ற ரேஷியோவில் அப்போது இவன் 400 யூஸ் பண்ணால் இவன் வந்து 800 யூஸ் பண்ணணும். ப்ரொடக்ஷன் இல்லைன்னா என்ன வருது? போர்க்காலத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்பயே அந்த தைரியமாக ட்ரம்ப் சொல்கிறாரு, நாங்கள் பார்த்துக்குறோம், முடிக்க போகிறோம், நாங்கள் முடிச்சிருவோம், அந்த போரை நாங்கள் தொடக்கி வைக்கிறோம், ஆனால் ட்ரம்ப் தான் முடிப்பாங்க கூட அவங்க சொல்கிறாங்க. இந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்குது. ஈரான் என்ன சொல்கிறாங்க, நீண்ட நாள் போகிற நாங்கள் தயார். இப்போ எதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நீங்கள் சொன்ன மாதிரி அவங்ககிட்ட சும்மா பூச்சாண்டி காட்டுறாங்களா இல்லை தாண்டி? நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்று ட்ரம்ப் சொன்னார் இஸ்ரேல் வந்து நிலவழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் ராணுவம் தயாராக இருக்கணும், 1,00,000 இஸ்ரேலி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு இலக்கு வச்சாரு. இஸ்ரேல் நாங்கள் நிலவழி தாக்குதலுக்கு நான் பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் நோ உசாரால முடியாது, நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலோட ராணுவம் அந்த சைடு போச்சுன்னா இஸ்ரேலுக்குள்ள ஹிஸ்புல்லா பூந்துடும். இவங்க 50,000 மெரைனை சுற்றி பேஸ்லேயே வச்சுருக்காங்களே, இவங்களை அனுப்ப வேண்டியது தானே. இர்பில் பேஸில், இர்பில் ஈராக்கில் இருக்க குருது பகுதிகள் வசிக்கக்கூடிய இர்பில் பேஸில் தங்க வைக்கிறதுக்கு பதிலாக விடுதியில தங்க வச்சுருக்காங்க இவங்களோட வீரர்களை. அந்த விடுதியும் அடிச்சிருக்காங்கல்ல ஈரானு, அந்த விடுதியும் தாக்கப்பட்டுள்ளது. ஏன் அவ்வளோதுக்கு அப்ரஹாம் லிங்கன் கப்பல் முதல்ல ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் கிட்டே இருந்து பின்வாங்கி கல்ஃப் ஆஃப் ஒமன் கீழே வரைக்கும் வந்து அதுல இருந்தும் பின்வாங்கி அரபிக்கடலுக்கே வந்துருச்சு. இப்போ பின்னாடி எப்படி போக ஆரம்பிச்சிருச்சு, இப்போ பயந்துட்டாங்க. ஆனால் தாக்குனுச்சுன்னு சொன்னாங்க, ஈரான் வந்து தாக்கிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஈரான் தாக்குதல் செய்து கதர் மிசைலை வைத்து தாக்கியது உண்மை, பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் அப்ரஹாம் லிங்கன் அவ்வளோ ஈஸியாக அதை வந்து அழிக்க முடியாது. பட் நெருங்கி இருக்கலாம், அதை நிறுத்தி இருக்கலாம். அதனால் அமெரிக்காவுக்கு 5,000 செயலர் இருக்காங்க, 5,000 பேர் இருக்காங்க அதில், அதிகாரிகளும் செயலர்ஸும். நவீன கப்பல், போர்க்கப்பல் சப்பி தவறி அது மொத்தம் தாக்கப்பட்டாலோ நடுக்கடலில் முழுகிச்சனாலோ இம்பேக்ட் அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 5,000 பேர் ஒரே வாட்டி காலின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதோட முடிஞ்சதை அவங்க பேசின பேச்சுக்கலாம். ஸோ அதான் என்ன பண்ணாங்க, கெரால்ஃபோர்ட கிரீஸ் அவுட்டாக வராதுன்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்திட்டாங்க. நியூக்ளியர் ப்ரொபல்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் அது அங்கேயே நிறுத்திட்டாங்க. அவங்க வீரர்கள் என்ன பண்ணானுங்க, சட்டையை சாக்ஸை எல்லாத்தையும் கழட்டி டாய்லெட்டில் போட்டு விட்டு டாய்லெட்டை பிளாக் பண்ணி கழிவு வந்து மேலே பொங்கி வந்து, அப்போ அது வேணுமெண்டே பண்ணது, போகக்கூடாதுங்கிறது அவங்க வீரர்கள் போர் புரியும் எண்ணம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இது அவங்க தேவையற்ற போரா வீரர்கள் பார்க்குறாங்க, அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, தூண்டி விட்டு போகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது, தேவையற்ற போரா பார்க்குறாங்க. அதே இங்கே அப்ரஹாம் லிங்கன் வந்து மெதுவாக பின்வாங்கி அரபிக்கடலுக்கே வந்ததுக்கு காரணம்
ஈரானோட கதிர் மிசைல் வந்து தாக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? அவங்களோட ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் கரம்ஷேர் ஆகட்டும், இல்லை மற்ற ஹைப்பர்சோனிக், ஏன் ட்ரோன்கள், அப்ரஹாம் லிங்கன் வந்து பல $1 பில்லியன் விலை உயர்ந்த ஒரு போர் கப்பல் அது. அதை வந்து அவங்களோட ஷஹீத் ட்ரோன்கள்னு சொல்லுவாங்க. ஷஹீத் 101, 129 அது மாதிரி பல்வேறு சீரீஸ் இருக்குது. அதில் வந்து கெரான் சீரீஸ்ன்றது ரஷ்யா கொடுத்தது. கெரான் 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு. அது இல்லாமல் அதில் சிலது வந்து ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்டது. ட்ரோன்லேயே ஜெட் இன்ஜின் கெரான் அப்படின்வாங்க, GERAN. அது ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்டது. அது எல்லாமே கமகசி ட்ரோன்ஸ். கமகசின்னா தன்னைத்தானே அழித்து கொள்ளும் ட்ரோன்கள். போய் இடித்து அழிஞ்சிடும். அது எங்கே போய் முட்டுதோ அங்கே போய் அழிஞ்சிடும். அது என்ன $20,000 விலை. பல $1 பில்லியன் இருக்கிற கப்பலுக்கு 5 ட்ரோன் அடிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சா கதை. ஆனால் இந்த அப்ரஹாம் லிங்கன்லேயே வந்து இந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டது அயன் டோம், இது பேட்ரியாட்ல இந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்க வந்து டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி அவங்க வச்சுருப்பாங்க. வரக்கூடிய ஏவுகணை அலைகளை தாக்கிறதுக்கும் இல்லை க்ரூஸ் மிசைல்களை நிறுத்துறதுக்கும் அவங்க வந்து சில இது வச்சுருப்பாங்க. அயன்டோம், பேட்ரியாட்டு, தாடு இதெல்லாம் வந்து நிலப்பரப்பில் நிறுவப்பட்டதான் இருக்குது தவிர்த்து கப்பலில் நிறுவுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பத்தாயிரக்கு இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னடான்னா, தாடு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அயன்டோமுக்கு தெரியாது, அயன்டோம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பேட்ரியாட்டுக்கு தெரியாது. மொத்தத்தில் இஸ்ரேலுக்கு தெரியாது எது என்ன பண்ணுது, இன்டிகிரேட் பண்ணல. ஓகே, ஒன்றுத்துக்கும் ஒருங்கிணைப்பு இல்லை. ஒரு டைப் ஆஃப் இதை வந்து ஜெருசலத்தில் வச்சுருக்காங்க. டெல்லவியில் இன்னொரு டெல்லவியில் அயன்டோம் இருக்குது, ஜெருசலத்தில் தாடு இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னொரு இடத்துல பேட்ரியாட் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று இருக்கும்போது ஸோ அதுக்கு இதுக்கான இன்டர்ஃபேஸ் ஒரு கனெக்டிவிட்டி இல்லைன்னா, இப்போ இன்டர்நெட் இருக்குது, உள்ள வேர்ல்டு வைடு வெப்னுவாங்க. அப்போ கனெக்டிவிட்டி எதுக்கு முக்கியம்? செய்தி பரிமாற்றத்துக்கு முக்கியம். ஸோ உள்ளே வரக்கூடிய மெசேஜ் எந்த டார்கெட்டை நோக்கி வருது, ஸோ இது மிஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் இது நீ ஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி அதுவாகவே இன்னைக்கு இன்டிகிரேட்டட் சிஸ்டமில் அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட்லெஸ் போர், அதாவது ஒருத்தர் அணுகாதவன் நடக்கக்கூடிய போரில் அழிக்க முடியும் வரக்கூடிய ஏவுகணையை. ஆனால் இப்போ இஸ்ரேல் இன்டிகிரேட் பண்ணல, அதுக்கு நேர்மாறாக இந்தியா பண்ணிட்டு இருக்கு. இந்தியா எடுத்துகிட்டு வர சுதர்ஷன் சக்ரால நம்ம அப்போ அப்டேட்டாக இருக்கிறோம், அவங்க அவுடேட் ஆகிருக்காங்க. நிச்சயமா சார். அதே நேரத்தில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஈரானுக்கு எதிரான போருக்கு வந்து அமெரிக்கா ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க, நம்ம பார்த்துருப்போம் கடந்த காலத்தில் ஒரு சில நாடுகள். இப்போ ஸ்பெயின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் தளத்தில் நாங்கள் தரமாட்டோம். இன்னைக்கு அப்படியே மாறுது சார். ஒவ்வொருத்தரும் அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், உஷார் ஆகுறாங்களா, தேவையில்லாத அதுக்கு காரணம் வந்து சைப்ரஸை அடித்தவங்களுக்கு ஸ்பெயின் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, கிரீஸை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ ஈரானோட உள்வாங்கும் அந்த அளவுகோல் இருக்கு பார்த்தீங்களா. முதல் தாக்குதலில் அமெரிக்கா நினச்சது வந்து டாக்டிக்கல் சர்ப்ரைஸாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. டாக்டிக்கல் சர்ப்ரைஸ்ன்னா ஒரு விதமான கீழ்மட்ட அளவில் அவங்க வந்து ஈரானை வந்து ஒரு செகண்டு நிலைக்குலைய வச்சுட்டாங்க. அயத்துல்லா குமேனியை மற்றும் அந்த 40க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதில் நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க சேகரித்த உளவு எல்லாமே வந்து திறன்பட செயல்பட்டது, சரியாக செயல்பட்டது, துல்லியமாக செயல்பட்டது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஈரான் இதை வாங்கின பிற்பாடு ஈரான் அரசு நிலை குலைஞ்சிரும், ஆட்சி மாற்றம் வந்துடும் நினைச்சாங்க. ஆனா அதற்கு நேர்மாறா ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு பதிலா புது ஆட்சியாளர்கள் உடனே வந்து வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாம IRGC பதில் தாக்குதல்களை ஈடுபட ஆரம்பிச்சது. ஈடுபடுறது மட்டும் இல்லாம முதல் கட்ட தாக்குதல்கள் எல்லாமே அமெரிக்க தளவாடங்களை நோக்கி இருந்தது. அமெரிக்க தளவாடங்களை நோக்கி தாக்குதல் செய்யும் போது வெறும் அந்த தளவாடங்கள் மட்டும் அளிக்கப்படவில்லை, அந்த பேஸை நோக்கி போகக்கூடிய மெசேல் அந்த பேஸ்ல போய் விளையாட்டி அங்கிருந்து இவங்க மெசேல் இன்டர்செப்ட் பண்ணா அது எங்க போய் விழுவோம்? பக்கத்துல இருக்கிற மக்கள் வசிக்கும் பகுதியில். அது யாரோட மக்களா இருக்கும்? அந்த நாட்டு மக்களா இருக்கும். அப்ப அந்த உயிர் சேதத்தை எப்படி கணக்கிடுறது? அதுதான் சவுதியோட ஒரு முக்கியமான அரசு சார்ந்த ஒரு அதிகாரி சொல்லியிருந்தார் அல் ஜசீரா கொடுத்த இன்டர்வியூல. நாங்க என்னவோ பேஸ் கொடுத்தோம், இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கு எங்க பேஸை யூஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு எங்களை தானே அடிக்கிறாங்க ஈரான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் பதில் தாக்குதல் வந்து அரபு கண்ட்ரிலேருந்து பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து கொடுக்கல இன்னும் ஈரான் மேலே. நாங்கள் வந்து ஒரு சில டைம் பார்ப்போம், ஈரானுக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா எங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் ஒன்றுமே இல்லையே. ஏன்னா யமன்ல போட்ட சண்டையிலேயே யமன் நாட்டுக்கும் சவுதிக்கும் நடந்த சண்டையிலேயே சவுதியால இது வரைக்கும்
அவங்க வைத்த போர் குறிக்கோளை எட்ட முடியலையே. ஈரானை விட்டுருங்க, யமன்கிட்டயே ஒன்றும் பண்ண முடியாத சவுதி அரேபியாவில் ஈரான் கிட்டே. சரி, சைஸ் கொத்தார் சைஸும் பஹ்ரைன் சைஸும் குவைத் சைஸும் பார்த்துருக்கீங்களா? மேப் எடுத்து போட்டு பாருங்க. ஈரானுக்கு பக்கத்துல ரொம்ப இருக்குதா? ஒண்ணுமே இல்ல, சின்ன 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 நாடுங்க. இது வந்து தாக்கு பிடிக்குமா? அதுல இருக்கக்கூடிய பாதி ஜனத்தொகைக்கு மேல வந்து எக்ஸ்பேட் கம்யூனிட்டி, மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள், குறிப்பிட்ட இந்தியர்கள் அதிகமா இருக்காங்க, இன்க்ளூடிங் யுஏஇ. யுஏஇ வந்து தொழிலுக்கும் வர்த்தகத்துக்கும் தலை சிறந்த இடம், ஆஹா ஓஹோன்னு போற்றப்பட்ட இடம். இன்னைக்கு எது அவங்களுக்கு வந்து வலிமை நினைச்சாங்களோ அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. புர்ஜல் கலிஃபா எதை வச்சு அடிப்பான்னு தெரியல. இன்னைக்கு வந்த தகவல் படி ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கிற பிவிஐபிக்கள், விஐபிக்கள், முக்கியமான பிரமுகர்கள், இன்னும் சொல்ல போனா சொகுசு ரெசார்ட்ல தங்கிட்டு இருக்கவங்க எல்லாரையும் அவங்களோட கார் பார்க்கிங் லாட் இருக்கு பாருங்க அண்டர் கிரவுண்ட்ல, அதுல தங்க வைக்கிறாங்க நைட் ஆனா. இல்லை, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருந்தேன். ஈரான் அங்கே இருக்கவங்கள தங்கியிருக்கவங்க ஃபுல்லாக அமெரிக்கர்கள், அதனால தான் நாங்கள் அந்த ரெசார்ட் அடித்தோம் அப்படின்ட்டு. அதை ஃபேர்மவுண்ட் ஹோட்டல் அடிச்சதுன்னு அதை பற்றி சொல்ல வரல. ஆனால் கடைசியில் எதெல்லாம் நீங்கள் வந்து சிறந்த கட்டமைப்பு, துபாயில் போய் எல்லாம் பணம் போடுங்க. துபாயில் போட்டால் பெரிய இது, துபாய் வந்து பணக்கார நாடுன்னு சொன்னாங்க, சேஃபான நாடு, உல்லாசத்துக்கு பஞ்சம் இல்லாத நாடுன்னு சொல்லி போனவங்க எல்லாம் இன்னைக்கு உயிர் படத்தோட தானே உட்காந்துட்டு இருக்காங்க யுஏஇல. ஈரான் அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திடுச்சு இல்ல. ஸோ அமெரிக்காவை நம்பினா நம்ம நாடும் அழியும் சொல்லிட்டு ஒரு விதத்துல பயத்தை காட்டிட்டாங்கல்ல. ஒரு படத்துல சசிகுமார் இவன் சொல்லுவான் பாருங்க, ஜெய் சொல்லுவான் பாருங்க, சசிகுமாருக்கு உயிர் பயம் காட்டிட்டாங்க பரமா அப்படின்ட்டு. அது மாதிரி ஆயிடுச்சா? ட்ரம்ப் உயிர் பயம் காட்டிட்டாங்க இப்போ ட்ரம்ப்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஏன்னா 2 நாள்ல முடிஞ்சு போற சண்டைன்னு அறிவிச்ச ட்ரம்ப் இன்னைக்கு 5 வாரம்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் எத்தனை வாரம் சொல்லுவாரு, எத்தனை மாசம் சொல்லுவாருன்னு தெரியல. சார், இன்னிய தேதி வரைக்கும் நிலப்பரப்புல இருந்து தாக்குதல் செய்வதற்கு சவுதிக்கும் ஈரானுக்கும் வந்து எல்லை இல்லை சார். நடுவில் வந்து அரபிக்கடல் வந்துடும், ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மஸ் அரபிக்கடல் வந்துடுது. ஈராக்லேருந்து போனோம்னா ஈராக் விடாது, டர்க்கிலேருந்து போனோம்னா டர்க்கி விடாது, பாகிஸ்தான்லேருந்து போனோம்னா அங்கே பாகிஸ்தான் முதலே அமளியில் பலூச்சிஸ்தானில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க வான்வெளியை திறந்து விட்டுருக்காங்க. மிச்சம் இருக்க துர்க்மெனிஸ்தான் இந்த சண்டைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு உட்காந்துருக்கான். ஸோ எப்படி கடல் வெளியான தாக்குதல் தான் பண்ண முடியும்? கடல் வெளியான தாக்குதல் பண்ணோம்னா அந்த குறுகிய எல்லையில் கிட்டத்தட்ட அவங்க ஈரான் கிட்ட 3000 மைன்ஸோ 6000 மைன்ஸோ இருக்குன்னு சொல்கிறாங்க. மைன்ஸ்னா வெடிகள், தண்ணியில் போடக்கூடிய கீழே போடக்கூடிய வெடி. ஸோ கப்பல் வழியாக போனோன்னா அவனோட எல்லை பகுதி ஃபுல்லாக, நீர் எல்லை பகுதி ஃபுல்லாக இந்த மைனை போட்டு வச்சான்னா கப்பல் எல்லாம் வெடிச்சு தானே. ஈரான் வந்து கிட்டத்தட்ட 1980லேருந்து 88 வரைக்கும் பெரிய அழிவை சந்திச்சு, வார் ஆஃப் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவன் ஷிராஸில் குண்டு போட்டால் ஈராக் வந்து ஷிராஸில் குண்டு போடுவாங்க, திருப்பி இவங்க போயிட்டு விமானத்தில் போயிட்டு பாஸ்ராவில் குண்டு போடுவாங்க, இவங்க வந்து டெஹரானில் குண்டு போடுவாங்க ஈராக்கு, இவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி போய் பாக்தாத்தில் குண்டு போடுவாங்க. நகரங்களுக்கு நடையில் குண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒன்றும் ஈரானுக்கு புதுசு இல்லை. நகரங்கள் அழிவதும் நகரங்களை புதுப்பிச்சு கட்டுறதும் ஈரானுக்கு புதுசு இல்லை. இஸ்ரேலுக்கும் இது புதுசு இல்லை. டல் அழிவதும் திரும்பி கட்டிக்கிறதும் அவங்க பழகி போன விஷயம். பட் அமெரிக்காவோட பேஸுங்க அழிஞ்சா புது பேஸுங்க கட்டுறதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும், உயிர் சேதம் எவ்வளோ, அங்கே அமெரிக்காவோட செல்வாக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கு, அங்கே மக்களோட கோபம் அமெரிக்கா மேலே எவ்வளோ இருக்கும். உன்னை நம்பி தானே நான் உன்னை, அதாவது நீ பாதுகாப்பு கொடுப்பேன்னு நம்பி தானே விட்டேன், கடைசியில் உன்னை நீயும் காப்பாற்றிக்கல, என்னையும் நீ காப்பாற்ற முடியல பத்தியா அப்படின்னு பேச்சு வரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் அமெரிக்கா அந்த போருக்கு செலவிடுதாங்க? அவங்களே சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க, ஒரு நாளைக்கு மட்டுமே இந்தியன் மணியில் வந்து 7000 கோடிக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறாங்களா? அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது அதாவது அவங்க குறைந்து சொல்கிறாங்க, அதுவே கம்மி பண்ணி சொல்கிறாங்க சார். அவங்க யூஸ் பண்ணுறது ஒரு தரவு சொல்கிறேன். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் சிஸ்டம் $4 மில்லியன் அளவுக்கான ஒரு வெப்பனுக்கு இவங்க ஈரான் திருப்பி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரோனோட விலை $20,000. $4 மில்லியன் எவ்வளோ தெரியுமா? $40 லட்சம் விலையுள்ள ஒரு வெப்பன். அமெரிக்கா வெப்பனுக்கு இவங்க யூஸ் பண்ணுற கவுண்டர் வெப்பன் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் $20,000. எங்கே முடிச்சுட்டு போயிருந்தாங்க.
இல்லை இது அமெரிக்கா நினச்சும் பண்ணலாம் இல்லை. அப்போ அவங்க எந்த இதை தூக்குறாங்களோ அப்போ அதுவும் நம்ம அதுக்கு தகுந்த ரேஞ்சுக்கு போவோம். பெருசாக அவங்ககிட்ட இல்லையே தொழில்நுட்பத்தில் அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க. உடனே உற்பத்தி பண்ண போருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து முன்கூட்டியே நம்ம பண்ணா மாத்திரம்தான் உண்டு தவிர்த்து போர் நடக்கும்போது நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து அமெரிக்காவுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. இப்போ ஈரான்கிட்ட வந்து அது எல்லாமே இருக்குது, தயார் பண்ணி வச்சுட்டாங்க. 50 வருஷம் 40 கிட்டத்தட்ட இந்த கடந்த ஓராண்டுல அவங்க வந்து போர் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு போர் நிறுத்தம் வந்தது பாத்தீங்களா போன ஜூன்ல. நீ அடிக்கிற மாதிரி நீ அடி, நான் அடிக்கிற மாதிரி நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு போர் நிறுத்தத்துக்கு வந்தாங்க பாத்தீங்களா. அந்த டைம்ல ஈரான் கிட்ட அவங்க கிட்ட இருந்த வெப்பன்ஸ் வந்து ஏவுகணைகள் வெறும் 1500 இருந்து 1700 ஏவுகணைகள் தான் இருந்தது ஸ்டாக். மொத்தமே அவ்வளவுதான் இருந்தது. இப்போ அந்த ஸ்டாக் வந்து குறைந்தபட்சம் 3000 ஏவுகணைகள் குறைந்தது, அதிகபட்சம் 6000 வரைக்கும் சொல்றாங்க. ஒரு புள்ளி விவரம் 4500 சொல்லுது. ஒரு வருஷத்துக்குள்ள அது முடியுமா, சாத்தியமா சார்? அது அவங்க கிட்ட அவ்வளவு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கு, இஸ்ஃபஹான்ல இருக்கு. ஆனா அதை இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க இருக்கு, கரம்ஷேர்ல இருக்கு. இல்லை சார், அது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அதை மெயினாக அதை அழிச்சா தான் போதுமே. அதாவது அமெரிக்கா செய்யறால அதை கண்டுபிடிச்சி அழிக்க முடியலையா என்ன? எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அதுவுமே எங்கே இருக்குன்னு தெரியல எக்ஸாக்டா. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. 31 மாகாணங்கள் இருக்கு ஈரான்ல. 31 மாகாணங்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஐஆர்ஜிசியோட கமாண்ட் வந்து 31 மாகாணங்களுக்கும் பிரிக்கப்பட்டுள்ளது. மிலிட்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு சொல்லி 31 டிஸ்ட்ரிக்டை பிரிச்சிருக்காங்க. 31 மாகாணங்கள் 33 டிஸ்ட்ரிக்டை பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் இண்டிபெண்ட் அட்டானமஸ் ரீஜனா. ஸோ பக்கத்தில் இருக்கிற மாகாணம் அழிஞ்சா கூட நீ வந்து அவங்ககிட்ட இருந்து ஆர்டர் கேட்க வேண்டியதில்லை, நீ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொன்றும் இண்டிபெண்ட். இது இல்லாமல் அவங்களோட படைகளை ராக்கெட் லான்ச் மிசைல்ஸ் கையில் இருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்களை தயார் பண்ணியிருக்காங்க. 80,000 ட்ரோன்களை தயார் பண்ணியிருக்காங்க. கமகசி ட்ரோன்ஸை, ஷஹீத் ட்ரோன்ஸை. இந்த ட்ரோன்களை ஷியா மிலிட்டியாஸ்கிட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சவுதி வரைக்கும் போய் தாக்க முடியும். அதனால தான் டர்க்கி வந்து இந்த வம்புக்கு நான் இல்லைன்னு சொல்லிட்டு சைலண்டாக அமைதி காத்துட்டு இருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் டர்க்கி இன்னும் பண்ணல, வாயை திறக்கலையே. அதே போல் ஒமனை வந்து முதல்ல 2 இது அடித்தாங்க தவிர்த்து அதுக்கப்புறம் ஒமன் வந்து தான் இது நடுவில் மத்தியஸ்தம் பண்ணிட்டும் இருக்காங்க இப்பயும். இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஆதரவு ஓப்பனாகவே தெரிவிச்சிருக்கு. சர்கே லாவ்ரோவ் கொடுத்துருச்சு, சைனா வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் சைனாக்குள்ளே இருக்க உள்நாட்டு பிரச்சனை வேற அளவுக்கான பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதுனால சைனா நேரடியாக ஈடுபடுமா என்பது இங்கே கேள்வி. பட் ரஷ்யா ஈடுபடும். ரஷ்யா நேரடியாக வருங்கிறீங்களா? ரஷ்யா ஈடுபடும். ஈரானுக்கு சப்போர்ட்டா? ஈரானுக்கு சப்போர்ட் சர்கே லாவ்ரோவ் அதுதான் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக ஒரு கண்டனம் மட்டும் தெரிவிச்சு. யார் சொன்னா? ரஷ்யா வந்து சில வெப்பன் சிஸ்டம்ஸ் வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்கு. நான் சொன்னேன் கெரான் 1, கெரான் 2, கெரான் 3, கெரான் 4, கெரான் 5ன்னு சொல்லிட்டு இந்த கமகசி ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யா கொடுக்காம எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? அப்போ அதை அவங்க ஓனா ப்ரொடக்ஷன் பண்ணல. ஷஹீத் ட்ரோன்ஸ்ல பல்வேறு ரகங்கள் இருக்கு. அதுல கெரான் சீரீஸ்ன்றது ரஷ்யா கொடுத்துருக்கு. ஓகே. அதுவும் குறிப்பிட்டு ராக்கெட் பொருத்திய ட்ரோன்களை ரஷ்யா கொடுத்துருக்கிறதா தகவல். இல்லை, இது அமெரிக்காவுக்கு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி ரஷ்யா மறைமுகமாக உதவுதுங்கிறது? சார், அவங்க நினைச்சது தலைமையை அழிச்சிட்டா அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. வெனிசுவேலா மாதிரி ஒரு அட்டாக் பண்ணால் ஈரான் காலின்னு நினைச்சாங்க. குறைந்து மதிப்பீடிட்டு விட்டார்கள். அதுதான் அவங்க செய்த தவறு. இன்னைக்கு அதோடைய விளைவை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான விளைவுகளை இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். இப்போ அந்த ஹர்மோஸ் வளைகுடா வந்து முழுமையாக வந்து மூடினாங்க. 250 கப்பல் இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கு. அதான் கேட்கணும்னு நினைச்சேன் மாட்டேன். அது ஒண்ணுமே 250 அவங்க சொல்றாங்க சுத்தி போற மாதிரி கூட. எப்படி சுத்தி போக முடியும்? நிலப்பரப்பு இருக்கு, நிலத்து மேல கப்பல் போறதா எனக்கு தெரிஞ்சு போக முடியாது. இன்னொரு தகவல் அவங்களே கொடுத்துருந்தாங்க. இல்லட்டா பிரச்சனை இல்லை, அதுவும் சைனா ரஷ்யா கப்பலை மட்டும் விட்டுருவோம்னு சொல்லி ஈரான் தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதை தாக்க மாட்டோம், வெளிப்படையாவே இருந்துச்சு. ஓகே சார், சைனா ரஷ்யா கப்பலை விட்டுருவாங்க, சுத்தி போறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். சார் மேல போனா நிலப்பரப்பு சார். அப்ப என்ன சார் அவங்களே சொன்னாங்க, அப்படிதான் சொல்லி. எப்படி சார் போக முடியும்? நீர்வழியிலேயே நம்ம வேற ரூட் எடுத்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே பேசியிருந்தாங்க. முடியாது, ஒரே வழி இது. வெஸ்ட் ஏஷியா மேப் வேணுமா நீங்க போட்டு பாருங்க சார். எனக்கு தெரியுது, ஸ்டேட்மெண்ட்டே அப்படிதான் சார் வந்துச்சு, நான் பார்த்துருப்போம். யார் சொன்னா? நியூஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த கப்பல் அது ஏஜென்சின்னு சொல்லுவாங்களா, ஒரு கப்பலை தாக்கிட்டு அந்த ஏஜென்சி வந்து பொறுப்பேற்றுமா. அவங்க சொல்றாங்க நீ இங்கே இது பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை, நம்ம எவ்வளோ செலவான, அதாவது அதிக செலவாகும் தூரத்தை இது பண்ணோம்னா, அதனால தான் ஹார்மோஸ் வளைகுடா வழியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சுற்றி போனோன்னா அந்த சைடு வந்து இப்போ அந்த உள்ள மாட்டிகிட்டு இருக்கிற கப்பல் உள்ளதான் மாட்டிகிட்டு இருக்கோம். அது மற்ற கப்பல் அதை ஒன்றும் நவர முடியாது. புதுசாக வரக்கூடிய ரூட்ல இருக்க கப்பல் அதை எடுக்காம இப்போ சூயிஸ் கால்வாயும் பிளாக் ஆக போகுது.
அது யாரோட கண்ட்ரோலில் சார் இருக்குது சுயஸ் கால்வாய்? சுயஸ் கால்வாய் ஈஜிப்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் யமன் ஹவுத்திகள் வந்து அங்கே அடிச்சாங்கடான்னா 2 கப்பல் 3 கப்பல் அடிச்சாங்கன்னா படுத்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்க. கல்ஃப் ஆஃப் யமன் கிட்ட, கல்ஃப் ஆஃப் அடன் கிட்ட பாபல் மண்டப்னு சொல்லிட்டு அது கீழே ஒன்று வரும் ஸ்ட்ரைட்ஸ். அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? டெஃபினட்டாக இருக்குது. இதே நிலை நீடிச்சுன்னா சார் சவுதியை சுற்றி இருக்கிற வர்த்தகத்தை அவங்க நிறுத்தணுன்றது தான் ஒரு முக்கிய குறிக்கோள். ஏன்னா சவுதியை ஒட்டின போல இருக்கிற நாடுகள் தான் கொத்தார் ஆகட்டும், பெஹ்ரின் ஆகட்டும், குவைத் ஆகட்டும், அஃப்கோர்ஸ் ஈராக்குக்கும் ஒட்டி இருக்கிற நாடு தான். இதெல்லாம் அதை ஒட்டி இருக்கிற நாடுகள் தான். இந்த நாடுகள் எல்லாத்தையுமே இந்த பக்கமும் கடல் இருக்கு, அந்த பக்கமும் கடல் இருக்கு சார். 2 பக்கமும் அவங்களுக்கு எந்த ஹார்பரையும் அவங்க யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அழுத்தம். யமன் வந்து சவுதி கீழ்ப்பக்கம் சவுத்தில் இருக்கு. ஸோ சவுதியை எல்லா பக்கமும் நெருக்கடியில் தள்ளிட்டாங்கன்னா சவுதிக்கு அப்புறம் எப்படி வர முடியும், எப்படி போக முடியும்? அப்போ ஆயில் தட்டுப்பாடு வருமா சார்? அது கன்ஃபார்மாக வரும். இல்லை குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து 22 நாள் 25 நாள்ன்றது வந்து நம்ம ரிஃபைனிங் கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம வெளியே வச்சிருக்க ஸ்டாக்கு. அண்டர் கிரவுண்டில் இருக்க ஸ்டாக் வந்து 70 நாளுக்கான ஸ்டாக் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்வாங்க. ஓகே 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 சார். ஆனால் இப்போ ரஷ்யா வந்து ஒரு இதை சொல்லியிருக்காங்க, நேற்று சொல்லியிருக்காங்க வாங்கிக்கலாம் இந்தியா அப்படின்னு சொல்லி. அது ஆல்ரெடி நம்மளுக்கு அன்ரிட்டன் ரூல் தானே அது, நம்மளுக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கிற ஒப்பந்தம். அதனால தான் அமெரிக்கா கூனப்போ கூட நம்ம கண்டுக்கவே இல்லை. நம்ம அமெரிக்கா எவ்வளோ சத்தம் போட்டாங்க, கூ அப்படின்வாங்களே ஒரு படத்தில். அது மாதிரி ரஷ்யா ஆயில இந்தியா வாங்குவதை நிறுத்தி விடும் அப்படின்னு ட்ரம்ப் என்னவா பேச்சு பேசினார் அவர். இந்தியா ஏதாவது பதில் கொடுத்துதா? அதே ரஷ்யா என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிக்கை அப்படி ஒன்றும் நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லையா? எதுவுமே அப்படின்னு ஒரு அறிக்கை வரல. அதன் அடிப்படையில் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும் அந்த விஷயம் என்ன, ரஷ்யா எண்ணெயை நாங்கள் வாங்குவோம், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் வாங்கிட்டு தான் இருப்போம். ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே வரப்போகுதுன்னா, நம்மளோட காரிடார் மெடிட்டரேனியன் காரிடார் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் வேல்டியோஸ்டாக் டு சென்னை காரிடார் ஓப்பனாக இருக்குது. ஆனால் கேஸ் பிரச்சனை வரக்கூடும். கத்தார் வந்து மூடிடுச்சு சார். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணெய் தட்டுப்பாடு வருங்கிறது வந்து ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குது. ஆனால் இந்திய கவர்மெண்ட்னு சொல்லியிருக்கு நம்மகிட்ட ஒரு எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படாது சார். ஆனால் கேஸுக்கு வந்து அதான் எல்பிஜிங்கிறது வந்து நம்ம நேரடியாகவே ஈரான் தான் மித்த நாடுகள் அது வழியாக வருதுங்கிறனால லாக் ஆகும் சொல்கிறீங்க. இந்த ஹார்மோஸ் லாக் ஆகிட்டு இருக்குல்ல, கிட்டத்தட்ட 250 கப்பல்கள் அங்கே மாட்டிகிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் தான் ஓகே, மித்த நாட்டுக்கு போகக்கூடிய சரக்கே அங்கே தேங்கி நிற்கிது. அது ஒன்றும் பண்ண முடியாது சார். பிற நாடுகள் ஒத்து இது பண்ணியோ இல்லை அந்த மட்டும் போர் ஒரு அளவுக்கான நிறுத்தத்துக்கு வந்தால் மாத்திரம்தான் அங்கேருந்து வர்த்தகம் தொடங்கும். ப்ளஸ் இந்திய பிரதமர் வந்து கிட்டத்தட்ட 8 அரபு நாடுகளோட கடந்த 48 மணி நேரத்தில் பேசியிருக்காங்க. 1 கோடி மக்கள் அங்கே இருக்காங்க, அவங்களோட பாதுகாப்பை கருதி பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவோட இன்னொரு இலக்கியம் என்னடான்னா, ஒரு புது நாட்டை உருவாக்குவது இந்த போர் மூலமாக அவங்க நினைக்கிறாங்க. குர்திஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு ஈரானுக்குள்ளேவா, டர்க்கியிலேருந்து ஒரு பகுதியை பிடுங்கி எடுத்து, ஈரான்லேருந்து ஒரு பகுதியை பிடுங்கி எடுத்து, ஈராக்ல இர்பில்ல பிடுங்கி எடுத்து, இந்த சைடு வந்து மோசூல் வரைக்கும் ஈராக்ல, அந்த சைடு பார்த்தீங்கன்னா சிரியாவில் ஒரு பகுதியை எடுத்து, இதை எல்லாத்தையும் குர்திஸ்தான் ஒரு புது நாடை உருவாக்கணும். அது சாத்தியமா இல்லை இவங்க தான் விட்டுருவாங்களா ஈரானை? இல்லை, இது அமெரிக்காவோட எண்ணோட்டமாக இருக்கு. ஏன்னா இந்த மொத்த குர்து மக்கள் வசிக்கும் பகுதி எண்ணெய் வளம் கொண்ட பகுதி. ஸோ புது நாடை ஏற்படுத்தினா, ஆனால் அந்த இனக்குழு வந்து பல்வேறு நாடுகளில் பிரிஞ்சு கிடக்குது, ஒன்று சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. அது அந்த இனக்குழுக்களுக்குன்ட்டு தனி நாடை ஒன்று உருவாக்குறது. இது இன்னொரு இஸ்ரேல் ப்ராஜெக்ட் மாதிரி. பட் இதுக்கு வந்து அதனால தான் முதல்ல ஈராக்கை டீஸ்டெபிலைஸ் பண்ணாங்க, அங்கே அமளியை ஏற்படுத்தினாங்க, சிரியாவை அமளியை ஏற்படுத்தினாங்க ஐசிஸை விட்டு, இப்போ ஈரானு. ஸோ ஒவ்வொரு நாடுகளாக வந்து இந்த பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ பூகோள ரீதியில் வரைபடத்தை மாற்ற வேண்டும் என்பது அமெரிக்காவின் எண்ணோட்டமாக இருக்கிறது. ஏன் பாகிஸ்தானே கூட துண்டாடுவது வந்து அவங்களும் அதுக்கு சாதகமாக இருக்காங்கன்னு சொல்லி செய்திகள் கசிக்கின்றது. பலூச்சிஸ்தான் பிரிஞ்சு சொன்னால் நம்மளுக்கு லாபம் தானே, 200 ட்ரில்லியன் அளவுக்கு கனிம வளங்கள் இருக்குது. பாகிஸ்தான் கிட்ட பர்மிஷன் கேட்கறதோட பலூச்சிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டா நம்ம கனிம வளத்தை சுரண்டதுக்கு ஈஸியாகிடும்னு பார்க்குறாங்க அமெரிக்கா. அதுக்கு ஈரானில் நம்மளுக்கு சாதகமான அரசு இருந்தால் இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அரசாங்கம் ஈரானில் வந்துருச்சுன்னா எதுக்கெடுத்தாலும் மண்டையை தலையாட்டிக்கலாம் அப்படின்ட்டு. நிச்சயமாக சார், இறுதியான ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட,
இப்போ அமெரிக்காவோட நிலைப்பாடு இந்த போரில் உண்மையில் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி போகிற இன்னும் 4 வாரங்கள் நீடிக்கும், மாறி மாறி பேசுகிறாங்க. ஒரு பக்கம் பின் வாங்குறாங்க, ஆப்ரஹாம் லிங்கன் பின் வாங்குது, ஆயுதங்கள் இல்லைன்னு வேற ஒரு பேச்சு அடிபடுது அமெரிக்காவிட போதும். ஆயுதங்கள் இல்லை அதுதான் உண்மை. ஆயுதங்கள் அதாவது வெகுவாக குறைந்த வண்ணம் உள்ளது. அதாவது நாளுக்கு நாள் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள் உற்பத்தி இல்லை, ஆனால் அதிக எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதான் அதோட நிலைப்பாடு தான் இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்குது அமெரிக்கா? இதை நீடிச்சு கொண்டு போக பிரச்சனை என்னன்னா, இராணுவத்தை இறக்கணும், தரையிறக்கணும், ஈரானுக்குள்ள இராணுவத்தை அனுப்பணும். அதுக்கு இஸ்ரேலுக்கும் தைரியம் இல்லை, ஏன்னா ஆள்பலம் இல்லை. அதனால தான் இஸ்ரேல் விட்டு கோத்து விடுதாங்க. 1,00,000 பேர் உள்ள இறக்குண்டு இஸ்ரேல் வராது. அமெரிக்கா இராணுவம் 50,000 மெரைன்கள் சுற்றி இருக்காங்க. ஆனால் 50,000 மெரைன்கள் உள்ள நுழைந்த அடுத்த கணமே ஈரானில் வந்து லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவோம் நாங்கள், எல்ஐசின்னுவோம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இல்லை, லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்ட். லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா இப்போ பலூச்சிஸ்தான் நடக்குது பாருங்க, அது லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்ட். எந்த மாதிரி செயல் சார் அது? உதாரணத்துக்கு அமெரிக்க கான்வே, இராணுவ கான்வே போயிட்டே இருக்கும், திடீர்னு பக்கத்தில் சைடில் குண்டு வெடிக்கும். தற்கொலைப்பட மாதிரி சொல்கிறீங்க கிட்டத்தட்ட. தற்கொலை தாக்குதல், இந்த பலூச் ரெபல்கள் பண்ணுறாங்க பாருங்க, சரமாரியாக துப்பாக்கியில் சுடுறது, அவங்களோட பின்னாடி வரக்கூடிய சப்ளைஸை அட்டாக் பண்ணுறது. அப்போ ஒரு நிலப்பரப்புக்குள்ளே நம்மளுக்கு தெரியாத புரியாத நிலப்பரப்புக்குள்ளே அதை கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வரணும்னா அந்த மக்களோட ஹெல்ப் இல்லைன்னா அந்த நிலப்பரப்பு எப்படி எடுத்துகிட்டு வர்றது? 9 கோடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிங்க ஈரானு. அப்பேற்பட்ட நிலப்பரப்பு, ஒரு பக்கம் மலை சார்ந்த பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பகுதி, நார்த்லேயும் மலைகள் அதிகம், ஈஸ்ட்லேயும் மலைகள் அதிகம். ஸோ ஒரு ரக்கட் டெரைன் அப்படின்வாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு கரடுமுரடான ஒரு நிலப்பரப்பு. அப்படிப்பட்ட நிலப்பரப்பில் இவங்க உள்ள நுழைஞ்சு அந்த நிலப்பரப்பை மக்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு சாதகமாக இல்லாதப்போ, ஈராக் மாதிரி இடமும் இல்லை, ஈராக்கோட 3 மடங்கு பெரிய நிலப்பரப்பு. ஸோ இவங்க இராணுவத்தை உள்ள அனுப்புனா எவ்வளோ உயிர் சேதங்களுக்கு அமெரிக்கா தயாராக வேண்டும் என்று நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போது ஐஆர்ஜிசி என்பது உடைந்து போயிடும் அமெரிக்கா எண்ணமாக இருக்கலாம். ஐஆர்ஜிசி உடையாது, ஐஆர்ஜிசி மாயமாயிடும், மக்களோட மக்களாக கலந்துருவாங்க. அப்போ பிரச்சனை பல மடங்கு அதிகரிக்குமே தவிர்த்து குறையாது. அதிகரிக்கும்னா அது யாருக்கு எதிர்ப்பாக இருக்கும்? அமெரிக்காவுக்கு தான். எப்படி யாருன்னு கண்டுபிடி. அதாவது ஐஆர்ஜிசின்னு சொல்றத வந்து இப்போ அட்லீஸ்ட் நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியும், இவங்க ஐஆர்ஜி மக்களோட மக்களா போயிட்டாங்கடான்னா. ஐஆர்ஜிசியோட படை வந்து 2 லட்சம் சொல்றாங்களா சார்? அது அதை விட தாண்டியா இல்லை? குறைந்தபட்சம் 2 லட்சம், அதை விட தாண்டி தான் இருக்கிறாங்க. ஓகே, அவங்க மக்களோட மக்களா கலந்துட்டு ஒரு கான்வே வந்துட்டு இருக்கு சார். திடீர்னு ராக்கெட் லான்ச்சர் நடுவில் வர டேங்கை போட்டு அடிக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஹாஸ்டைல் டெரிட்டரியில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகள் சண்டை புரிஞ்சு கடைசியில் தாலிபானுக்கு தான் அந்த இடத்த கொடுத்துட்டு போனாங்க. இதே ட்ரம்ப் தான் பின்வாங்கினாரு. இதே நிலைமை ஈரானில் பண்ணால் வரும். அது ஈரானில் மட்டும் வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஈராக் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், ஈராக்லேருந்து சவுதி வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். சவுதி எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து ஷியா டாமினேட்டட் பகுதிகள் அதிகமாக இருக்கிறாங்க. இது ஷியா சுன்னி போராக மாறக்கூடும். அவங்களும் அங்கே இருக்கிறாங்க. பஹ்ரைன்ல வந்து மன்னர் வந்து சன்னி மன்னர், மக்கள் ஷியாக்கள். இது பல்வேறு பகுதிகளுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகும். ஐஆர்ஜிசி எல்லா டைரக்ஷன்லையும் அவங்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிப்பாங்க. பிராந்திய அளவில் இது பிரச்சனையாக மாறும். அமெரிக்காவுக்கு கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போ அமெரிக்கா இது தெரிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கல்ல, இது நம்ம தேவையில்லாத தொண்டையில மாட்ட முள்ளு மாதிரி, இது மெல்லவும் முடியாது முழுங்கவும் முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல அமெரிக்கா. இப்பவும் இந்த செகண்ட்ல இருந்து அமெரிக்கா அந்த நிலைமையில தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு கிளியர் கட்டா தெரியல சார். அவங்க எடுத்த குறிக்கோள் பாதி அடைஞ்சிட்டாங்க. கொமேனியை கொல்ல வேண்டும் என்று எடுத்தது அமெரிக்காவோட குறிக்கோள், கொமேனியை கொல்ல வேண்டும் என்றது. அதே வந்து அணு ஆயுத இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லிச்சு. நான் கேட்குறேன், ஒரு இப்போ ரீசெண்டாக நேற்று கிடைச்ச தகவல் படி ஈரானில் ஒரு சின்ன ஒரு பூகம்பம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வழக்கமாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணாலும் அது மாதிரி பூகம்பம் நடக்கும். ஆனால் அது தெரிஞ்சிடும்ல சார், அது பண்ணியிருந்தாங்கன்னா சிஸ்மிக் ஆக்டிவிட்டி தெரிஞ்சிடும். பட் அதை மறைக்கலாம் இல்லை, நாள் போக்கில் விஷயங்கள் கசி வரும். ஏன்னா ஈரானில் இருந்து இன்ஃபர்மேஷன் லீக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்டர்நெட்
ஃபுல்லாக மூடிட்டு இருக்காங்க. அதாவது இன்டர்நெட்டே இல்லை இல்லை, இல்லை. ஓகே. இன்ஃபர்மேஷன் வர்றது ரொம்ப கடினமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா வந்து இன்னைக்கு காலையில் கோலன் ஹைட்ஸில் தாக்குதல் பண்ணியிருக்கு. மெரான் அண்ட் நாஃபா பேஸ் மேலே, அவங்களோட தளவாடங்கள் மேலே, இஸ்ரேல் இராணுவ தளவாடங்கள் மேலே. ஓகே. ஸோ இஸ்ரேல் வந்து அந்த டைரக்ஷனில் சண்டை போடுவானா, இல்லை ஹவுதிகளை சமாளிப்பானா, இல்லை சடனாக டைரக்ஷனை மாற்றி இங்கே 1,00,000 பேர் அனுப்புவாங்களா? சரி, அமெரிக்கா 50,000 மெரைனை உள்ளே அனுப்புனா நான் என்ன பிரச்சனைகள் வரும்னு இப்போ தான் சொல்லி முடித்தேன். ஸோ உயிர் சேதங்களுக்கு அமெரிக்கா தயாராக வேண்டும். முதல் கட்ட போர் அமெரிக்கா ஜெயித்ததாக இருந்தாலும் இந்த போர் நீடிக்க நீடிக்க அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வமான தகவலே என்ன சொல்லுதுறான்னா, அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் சொல்வதே 10 நாளைக்கு மேலே நம்மளுக்கு தேவையான ஏவுகணைகள் இல்லை. 10 நாள் மேலே தொடர்ந்தா நம்மக்கிட்ட இல்லை, ஸ்டாக் இல்லை. இது 5வது நாள். அதுக்கப்புறம் இதில் அதான் நான் முதல்லயே சொன்னேன், யார் முதல் கன்சுமிட்டுவது தான் இந்த போர் தந்திரம் அப்படின்ட்டு. ஈரான் அதனால தான் முதல்ல இருக்கிற பேஸ் எல்லாத்தையும் அடித்தாங்க, அமெரிக்காவுக்கு சப்ளை கட் ஆகணும்னு சொல்லிட்டு. தெளிவாக வேலை பார்த்துருக்காங்க. தெளிவாக. அதுக்கப்புறம் அடித்தது ஃபுல்லாக எதை அடித்தாங்க? ஈரானுக்கு யாரெல்லாம் எதிர்த்து சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள எல்லாரையும் அடித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடுகளோட பொருளாதார பலம் எதுவோ அதை அடிச்சிருக்காங்க. ஹார்பரு, ஏர்போர்ட்டு, ஹோட்டலு, எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம், கேஸ் ஃபீல்ட்ஸு, இது எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு தேன் கூட்டை களைச்சி விட்டாங்கிற நினைப்பு கொலைவு கூட. ஓகே ஓகே. வெரி டேஞ்சரஸ். அதை விட 10 மடங்கு டேஞ்சரஸ். அதை தான் களைச்சி விட்டுருக்காங்க இப்போ. ஈரான் வந்து அவ்வளோ சீக்கிரம் விழக்கூடிய ஒரு அரசாங்கம் இல்லை. இன்னைக்கு வேற அவரது பையன் முஜாஹித் குமேனி பேரன் பையன் 4வது பையன் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ ஹீஸ் அ ஹார்ட்லைனர். அதை கேட்கணும் சார். குறிப்பாக ஏதாவது இஸ்ரேலுடைய தந்திரம் என்னன்னா, அடுத்தடுத்த தலைகள் யார் அந்த லீடருக்கு பொறுப்பேற்கனா போட்டு தள்ளிடுவாங்க. இது வந்து மொசாட்டோட ஒரு இவங்க அதனால தான் அடுத்தடுத்த தலைவர்கள் 4 தலைவர்களை வச்சிருப்பாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வச்சிருக்காங்க. அது தெரியுது. ஆனால் இந்த சூழ்நிலையில் இது சாத்தியமாகுமா இஸ்ரேலுக்கு? இப்போ அவங்க வெளிப்படவே அறிவிக்கிறாங்கன்னா டக்குன்னு அட்டாக் பண்ணிடுவாங்க. இல்லை சார், அட்டாக் பண்ணலாம், அறிவிக்கலாம், இவங்க கொல்லலாம். பட் அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே, அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷியா இஸ்லாமில் உயிர் தியாகம் செய்வது அவர்களை பொறுத்தவரை புனிதமாக நினைக்கும் ஒரு எண்ணம் கொண்டவர்கள். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் பேச வரல. பேட்டில் ஆஃப் கர்பலாலேருந்து அவங்க வரலாற்றை எடுத்து பாருங்க, அப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எப்படி யூதர்கள் வந்து போர் புரிந்து ரோமானிய அரசுக்கு எதிராக போர் புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் அவங்க வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அவங்க எப்படி போர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அந்த போர்க்குணம் என்பது சில இனக்குழுக்களுக்கு உண்டு. அதுபோல்தான் ஷியாக்களும் சரி, இவங்களும் சரி, யூதர்களும் சரி. அமெரிக்கர்கள் அப்படி இல்லை. தனியாக மாட்டினா கொத்துக்கறி ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல கிளம்புறது அவங்க தான். வியட்நாமில் அவங்க கற்றுக்கிட்ட பாடம் அதுதான். துண்டை காணும் துணியை காணும்னு சாய்கான விட்டு ஓடினாங்க. சரிங்களா? ஸோ அமெரிக்காவுக்கு வந்து என்ன தெரிஞ்சு இஸ்ரேல் ஈரான் சண்டை போடுவது அது இயல்பு, நேச்சராகவே அது இயல்பு. ஏன்னா அது பாரம்பரியம் இருந்து நடக்குது. ஓகே, இயல்பு இந்த சென்ஸ் அடிப்படையாக கொள்கை ரீதியில் எல்லா ரீதியிலும் அவர்கள் இரு துருவங்கள். ஒருத்தர் வீழ்வில் தான் இன்னொருத்தர் வாழ்வு இருக்குன்னு நம்புறாங்க அவங்க. இது நடுவில் எங்கேருந்து வந்தது இந்த அமெரிக்கா? மற்றவங்களோட செல்வத்தை சுரண்டுறதுக்கு அந்த பகுதியில் வந்து உட்கார்ந்தது. ஆம பூந்த வீடு அமீனா பூந்த வீடு மாதிரி கடைசியில் அமெரிக்கா பூந்த நாடு அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். நிச்சயமா சார். தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தீங்க. வரக்கூடிய நிகழ்வுகளை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.